ஒருத்தன் கூட ஓட்டு போட மாட்டான் உங்களுக்கு. கரெக்ட். ஒரு ஓட்டு மண்டகாட்டம்மனுடைய பக்தர்களும் உனக்கு தர போறதில்லை, இந்துக்களும் தர போறதில்லை. நீங்க ஜெயித்தீங்கன்னா கிறிஸ்தவ மக்களும் முஸ்லீம்களும் உங்களுக்கு போட்ட பிச்சை என்பதை மறந்துடாதுங்க. உங்களுடைய திறமையை வச்சு ஓட்டு நீங்க வாங்கல. செருப்பு போட மாட்டாரு. ஏன்னா பூமாதேவிய செருப்பு இல்லாத செருப்பு போட்டு மிதிக்க மாட்டாங்க. பாரத் மாதாக்கு மேல சவுட்டு பெற்ற கூடாது செருப்பு. நம்ம ஷூ போடுறோம் எதுக்கு? பாரத் மாதா கிட்ட உள்ள அசிங்கியா நம்ம கிட்ட தொத்திடக்கூடாதுன்னு நம்ம செருப்பு போடுறோம். தேவியால நமக்கு சொறி சிறங்கெல்லாம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தமிழக அரசு இலவச செருப்பை கொடுத்துட்டு, இந்த பூமாதேவி ரொம்ப டேஞ்சரஸ் ஆளு, சொறி பிடிக்கும், சிறங்கு பிடிக்கும், அதனால ஒரு செருப்பு போட்டு நாங்க போட்ட பிச்சை தான் இது அப்படின்னு கிளியரா திமுகவை பார்த்து சொல்றாரு. நீங்க மண்டக்காடு பகவதி அம்மன் கோயிலுக்கு போங்க, இந்துக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் இந்துக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. ஆனா கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் நாங்க சொன்ன இடத்துல தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதே சேம் பர்சன் பூமாதேவியை ரொம்ப கேவலமா பேசியிருக்காரு, பாரத் மாதாவை அசிங்கப்படுத்தியிருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கான்ஸ்டன்டாக இந்த மாதிரி பேராயர்கள் இல்ல கிறிஸ்தவ மதத்தில் இருக்கக்கூடிய மூத்த நபர்கள் திமுகவுக்கு ஆதரவாக இருந்திருக்காங்க. எஸ்ரா சர்குணம் பேசின பேச்செல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவர் என்ன சொன்னார் ஞாபகம் இருக்கா? நாம கூட அவருக்கு பேர் வச்சோம், பாக்ஸர் சர்குணம். ஹிந்துன்னு யாராவது சொன்னா மூக்குல ரத்தம் வர வரையும் குத்துங்க அப்படின்னாரு. அவங்களெல்லாம் இந்த கவர்மெண்ட் எதுவுமே பண்ணாம வச்சிருக்கிறது காரணம் என்ன? அவங்க சொன்னா இத்தனை ஓட்டு நமக்கு கிடைக்கும். அதே போல அவங்களுக்கு மோகன் சி லாசரஸ் அவர்கள், இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கான்ஸ்டன்டாக திமுக தன் பக்கம் ஏன் வச்சிருக்கு அப்படின்னா, அங்கிருந்து மைனாரிட்டி ஓட் பேங்க் பிசிறு தட்டாம நமக்கு கிடைச்சிடும் அப்படின்னு. இப்ப அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு இந்த டிவிகே, குறிப்பா விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம்.